Hello viewers, welcome to our channel Job Journey Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர இந்தியன் ஆப்டல் லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்கிற போஸ்ட்டுக்கு உங்களுக்கு டோட்டலா 77 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ பிஎஸ்சி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரியா ஸ்டார்டிங்கே 30,000ல இருந்து 1,20,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. 3 ஏப்ரல் 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்ல வேகன்சி அவைலபிள் சொல்லியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்றது, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு இந்தியா ஆப்டல் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்கிற போஸ்ட்டுக்கு பிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாபா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ல கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ஆப்டிக்ஸ் அண்ட் கோட்டிங் இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் அவைலபிள் சொல்லியிருக்காங்க. இதுல ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கெமிக்கலுக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. யூஆர் கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு 6 வேகன்சி சொல்லியிருக்காங்க. யூஆருக்கு 5 வேகன்சியும் ஓபிசிக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸுக்கு 26 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுல யூஆருக்கு 13 வேகன்சி, எஸ்சிக்கு 4 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி, ஓபிசி 6 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேகன்சி, பிடபிள்யூபிடிக்கு 1 வேகன்சி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 2 வேகன்சி பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 37 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு யூஆருக்கு 70 வேகன்சி, எஸ்சிக்கு 6 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு 9 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 3 வேகன்சி, பிடபிள்யூபிடிக்கு 1 வேகன்சி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 3 வேகன்சின்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆப்டிக்ஸ் அண்ட் கோட்டிங்க்கு 7 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுல யூஆருக்கு 5 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, ஓபிசிக்கு 1 வேகன்சின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு இந்தியனா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குலாம் 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்குலாம் 3 இயர்ஸும், எக்ஸர்வீஸ்மேன்ஸ்க்குலாம் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஜூனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கெமிக்கலுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி டிகிரி இன் கெமிக்கல் ரிலேட்டடா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும், வித் 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். மினிமம் உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் ஃபுல் டைம்ல படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீம்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் இது ரிலேட்டடா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் நீங்க 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் லைக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது ரிலேட்டடா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். பிளஸ் நீங்க 5 இயர்ஸ் இது ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மெக்காட்ரானிக்ஸ் ரிலேட்டடா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்டிக்ஸ் அண்ட் கோட்டிங்க்கு பிஎஸ்சி டிகிரி வித் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே மேஜர் சப்ஜெக்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும், 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மேல மென்ஷன் பண்ணிருக்க எல்லா கோர்ஸுமே நீங்க ஃபுல் டைம்ல தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸால அப்ரூவல் ஆன இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ்ல. நெக்ஸ்ட் ஒரு கட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு ஏஜ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் 2026 அன்னைக்கு தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு கட் ஆஃப் டேட், குரூஷியல் டேட்டா எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. வேற நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான சேலரி அதர் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் 30,000ல இருந்து 1,20,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஐடிஏ இண்டஸ்ட்ரியல் டியர்னஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் 1,500 per month இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆனுவல் இன்கிரிமெண்ட் இயர்லி 3% இன்கிரிமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான டென்யூர் பத்தி
சொல்லியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு பிக்ஸ்டு டைம் ஜாப்ங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 2 இயர்ஸ் இனிஷியல் பீரியடா போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க 2 இயர்ஸ் முடிக்கிறப்ப இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கு, ஒர்க்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 5 இயர்ஸ் பீரியட் இந்த ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணி அனுப்புறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி இன்கிரிமெண்ட் மேல சொன்ன மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது சான்சஸ்ல உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அப்போ உங்களோட இன்கிரிமெண்ட்ஸ் அண்ட் சேலரி எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அண்ட் டாப் ஃப்ளோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி ரிலேட்டட் ஒர்க்ஸ் அண்ட் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், மெட்டலாஜிக்கல், கெமிக்கல் லேப் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் உங்க போஸ்டுக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஹையர் அபிஷியல்ஸ் உங்களுக்கு என்ன ஒர்க் சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்க செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிரட்டான்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணா உங்களுக்கு போஸ்டிங் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸா ஸ்டார்டிங்ல ஸ்கிரீனிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் கரெக்டா ஃபில் பண்ணி எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ்க்கும் நீங்க மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீனிங்ல ஷார்ட் லிஸ்டிங் ஆகி இன்டர்வியூக்கு வந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 4 நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் பண்றது 1.5 டைம்ஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ல உங்களை ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் ஃபுல்லாவே நீங்க டிப்ளமோல ஸ்கோர் பண்ண மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்டிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல உங்களுக்கு நீங்க டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சில ஸ்கோர் பண்ண மார்க் 75% வெயிட்டேஜுக்கும் அதர் 25% நீங்க அட்டன் பண்ண இன்டர்வியூல எடுத்த மார்க்ஸையும் வச்சு உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி அதுல செலக்ட் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வர கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல 2 or more கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆர்டர்ல கேண்டிடேட் சூஸ் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் சேமா இருந்ததுன்னா அவங்களோட நேம்ல இருக்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சூஸ் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ரிசர்ச்க்கு எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் எல்லா எலிஜிபிலிட்டிஸ் சேஞ்ச் பண்றதுக்கு, ஷார்ட் லிஸ்டிங் ரூல்ஸை மாத்துறதுக்கு, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வரதுக்கு உங்களுக்கு கால் லெட்டர் இமெயில் மூலியமா சென்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் சேஞ்ச் பண்றது, வென்யூவை சேஞ்ச் பண்றது, டைமை சேஞ்ச் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஆப்ஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இதுல தான் நீங்க வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வரப்ப நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரிஜினல் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. அது வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களை போஸ்டிங்ஸ்க்கு எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலக்ஷன் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு மெயில் மூலியமாவும் உங்களுக்கு கால் லெட்டர் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத இங்க டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணி ஃபுல்லா பிளாக் லெட்டர்ஸ்ல தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அட்டாச் பண்ணி இதுல இவங்க மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலியமா உங்களை சென்ட் பண்ணிட சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க உங்களோட போட்டோ காப்பி, உங்களோட HLC மார்க் ஷீட், ஏஜ் ப்ரூஃபுக்கு உள்ள சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு உள்ள சர்டிபிகேட், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ள நீங்க அதுல கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதுல கொடுக்குற அப்ளிகேஷன்ல கொடுக்குற மெயில் ஐடி அண்ட் போன் நம்பர் கடைசி வரையும் உங்களை அதே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா உங்களை எது கால் பண்ணாலும் அந்த நம்பருக்கு அந்த மெயில் ஐடிக்கு தான் கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மோர் தென் 1 போஸ்டிங்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா செப்பரேட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன பாசிபிள் தான் இருக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ஷன் அண்ட் கேன்சல் ஆகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட்டுக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணீங்க, தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்க நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, உங்களோட டாக்குமெண்ட்டுக்கும் இதுக்கும் அதையும் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் நீங்க எதுவுமே மேட்ச் பண்ணாம சென்ட் பண்றீங்கன்னா அதையும் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டெர்மினேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்ச அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது நீங்க ஒர்க் ஒழுங்கா பண்ணல ஆர் 15 டேஸ்க்கு மேல நீங்க லீவ் எடுத்துட்டீங்க, ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்க எல்லா ஷிஃப்ட்ஸ்லயும் ஒர்க் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹாலிடேஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் பத்தி இங்க டீடைலா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர் PSUஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடினா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டு தான் அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு இங்க உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிடுங்க. எல்லாமே நீங்க போல்ட் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும்.
அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு இருக்க இடத்துல நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதை எழுதிட்டு நெக்ஸ்ட் இங்க நேம்ன்ற இருக்க இடத்துல உங்களோட நேம் எழுதுங்க. இங்க ஃபாதர் நேம் இருக்க இடத்துல உங்களோட ஃபாதர் நேம் எழுதுங்க. மதர் நேம் இருக்க இடத்துல மதர் நேம் எழுதுங்க. மேரிட் ஸ்டேட்டஸ்னு இருக்க இடத்துல நீங்க மேரிட்னா மேரிட்னு கொடுங்க, ஆர் சிங்கிள்னு கொடுங்க. ஹவுஸ் நேம்ல உங்க ஒய்ஃப் இருந்தா அவங்க நேம் எழுதுங்க. ஜெண்டர்ல நீங்க மேல்னா மேல் எழுதுங்க, ஆர் ஃபீமேல் எழுதுங்க. நேஷனாலிட்டியில இந்தியன்னு ஃபில் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த்ல இங்க டேட், மந்த், இயர்ங்கிற ஃபார்மேட்ல ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஏஜ் என்னவோ க்ளோசிங் டேட் அன்னைக்கு உள்ள ஏஜ் ஃபில் பண்ணுங்க. நீங்க என்ன கம்யூனிட்டியில வரீங்க, என்ன கேஸ்ட்ல வரீங்களோ அதை இங்க ஃபில் பண்ணுங்க. எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ணுங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ணுங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் இங்க ஃபில் பண்ணுங்க. உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதெல்லாம் இங்க ஃபில் பண்ணுங்க. அடுத்து உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை இங்க ஃபில் பண்ணுங்க. எத்தனை வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எல்லாமே இங்க ஃபில் பண்ணுங்க. பிரசண்டா நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன் கொடுங்க. இஃப் எஸ்னா என்ன ரோல்ல நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கிறத இங்க கொடுங்க. பிஎஸ்யூஸ், கவர்மெண்ட், பிரைவேட் எதில் ஒர்க் பண்றீங்களோ அது டீடைல் இங்க கொடுங்க. நீங்க லாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில இருந்து எப்ப ரிலீவிங் டேட்டோ அதை இங்க கொடுங்க. கம்பெனி நேம் இங்க கொடுங்க. கவர்மெண்ட் ஆர் பிஎஸ்சி செக்டர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அதோட நேம் இங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட ஸ்கேல் பே என்ன, அது ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் இதுல கொடுங்க. அடுத்து உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் என்னவோ அதை இங்க கொடுங்க. பர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை இங்க கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை இங்க கொடுங்க. இமெயில் ஐடி என்னவோ அதை இங்க கொடுங்க. கரெக்டான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுங்க. ஃபியூச்சர்ல உங்களை அதை வச்சு தான் கால் பண்ணுவாங்க. அதுல எந்த சேஞ்சஸும் இல்லாம பாத்துங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க. இங்க உங்களோட பேன் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஐடென்டிட்டி மார்க் உங்க பாடியில உள்ளது என்னவோ அது ரெண்டுத்தையும் இங்க கொடுத்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப்ல நீங்க 10th இருந்து படிச்ச எல்லாத்தையுமே இங்க கொடுங்க. எந்த 10th 12th இந்த மாதிரி இங்க கொடுங்க. இதுல உங்களோட இயர் ஆஃப் பாஸ் அவுட் என்னவோ அதை இங்க கொடுங்க. நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கிறது இங்க கொடுங்க. அது எந்த போர்டு ஆர் யூனிவர்சிட்டி கீழே வருதுங்கிறத இதுல கொடுங்க. எவ்வளவு மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்கிறத பர்சன்டேஜ்ல இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதெல்லாம் இங்க கொடுங்க. என்ன இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணீங்கிறத கொடுங்க. கவர்மெண்ட் பிரைவேட் எதுல வருதோ அதை இங்க கொடுங்க. என்ன போஸ்ட்ல ஒர்க் பண்ணீங்கிறத கொடுங்க. இங்க ஃப்ரம் எதுல எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரையும் ஒர்க் பண்ணீங்கிறத இங்க கொடுங்க. உங்களோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்னவோ அதை இங்க கொடுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் இங்க கொடுங்க. இதோட சேர்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்குள்ள எவிடன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்குள்ள எவிடன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளது, உங்களோட போட்டோ 2 காப்பீஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அவங்க மேல மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸுக்கு ஸ்பீடு கொரியர் மூலியமா சென்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.